பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த டெய்லி மன்னா என்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். என்ன அப்படின்னா, மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாரை அப்படின்னா, நமக்கு தீமை செய்கிறாங்கல்ல அவர்களை ஆசீர்வதிங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களை ஆசீர்வதிங்க. நமக்கு துரோகம் பண்ணுறாங்கல்ல அவர்களை ஆசீர்வதிங்க. நம்மளை உதாசீனப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கல்ல அவர்களை ஆசீர்வதிங்க. ஏன் பிரதர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, இயேசு சொல்கிறாரு, அவர்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களையும் தீமை செய்கிறவர்களையும் உங்களை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தி அப்படிப்பட்ட மனிதர்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? நம்மை கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் இதை செய்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளோ ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறியோ நான் அவனை சபிப்பேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த ட்ரெண்டையே, அந்த சட்டத்தையே கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் அப்படின்னா, என்ன செய்திருந்தாலும் உனக்கு சத்துருக்களையும் நீ சிநேகி, உன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வேதம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் பேசுகிறார். உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவரையும் ஆசீர்வதிங்க, உங்களை மரணத்திற்கு நேராக தள்ளுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. பிரதர், இது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு வேணும். கிறிஸ்துவின் அன்பை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ரோமர் 5:5 வசனத்தை மறக்காம வாசிங்க. தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்படுமா? அந்த தேவ அன்பு நம்மை வெட்கப்படுத்தாதா? நம்முடைய மாம்ச பலத்தினால இதை செய்ய முடியாது. நீங்கள் PhD படிச்சிருக்கலாம், பெரிய ரெவரண்டாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பலத்தினால இந்த வசனத்தின்படியாக நம்மளால் செய்ய முடியாது. அப்போது எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இது நம்மால் செய்ய முடியும். நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்கள் தகப்பனார் எங்களை விட்டுட்டு போயிட்டார். அவர் மேலே எனக்கு ரொம்ப கசப்பு இருந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார், உன் தகப்பனை ஆசீர்வதி என்று சொல்லி. அதே போல் எனக்கு இன்றைக்கும் ஒரு ரெசார்ட்டில் நான் ஒரு புல்வெளியில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தார். என்னால் முடியலை, ஆனால் பரிசுத்தனை பலப்படுத்தினார். அவரை நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தேன். இப்பொழுதும் ஆண்டவர் அவரை நான் நேரடியாக பார்க்கவும், அவர் இருக்கிற ஸ்தலத்திலேயே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஏன் தெரியுமா? யார் மீது கசப்பு வேண்டாம். தேவ அன்போடு, கிறிஸ்துவின் அன்போடு நீங்கள் எல்லாரையும் நேசித்து பாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக சந்ததியாக இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. அதனால் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாருங்களேன். இயேசுவே, என்னை பகைக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இப்போ மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் பரிசுத்த ஆவியிடத்தில் கேட்கும்போது உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் உங்களுக்கு தீமை செய்கிறோன்னு நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீங்க. காட் பிளஸ் யூ. இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி இந்த பலத்தை நம்ம கர்த்தரிடத்தில் கேட்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களையும் தீமை செய்கிறவர்களையும் நேசிப்பதற்கு என்னுடைய மாம்சத்தில் பலன் இல்லப்பா. ஆனால் இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவரே, கிறிஸ்துவின் அன்பை என் இருதயத்தில் ஊற்றுவீராக. ஓ லார்ட், ஐ நீட் எ கிரைஸ்ட் லவ் மாஸ்டர். இயேசுவின் நாமத்தினால
என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பகைக்கிற, எங்களை விரோதிக்கிற, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய கிருபை எங்கள் மேல இருக்கட்டும். இதை காண்கிற, பேசுகிற, பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.